ஹாய் சுகி ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் எக்கு எத்தனை மந்த்துக்கு பாப்பா கொடுத்தீங்க, எப்போலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்கு வந்து நீங்கள் 7+ மந்த்லேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரொம்ப டிலேவாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பாயில் பண்ணி கொடுங்க. அதுவும் ஃபஸ்ட்டு எக் யாக், அதாவது மஞ்சள் கரு மட்டும் கொடுங்க. அது நல்லா எடுத்துக்கிறாங்க ஒரு 2-3 டேஸ் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒயிட் எக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாங்க. எப்பயுமே ஒரு ஃபுட்டு போர் அடிக்கக்கூடாதுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுக்கலாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமேட்டு ஆம்லேட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இப்படி கையில் நல்லா அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மேஷ் ஆகணுங்க. நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட கொடுக்கலாம். இனிஷியலாக ஆம்லேட் கூட அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எந்த ஃபார்மில் எக்கு கொடுத்தாலுமே சரி, நீங்கள் வந்து நல்லா வந்து குக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து பேபிக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க. எக்கு வந்து நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்டாகவுமே கொடுக்க ட்ரை பண்ணலாங்க பேபிஸ்க்கு. ஸோ நல்லாவே வந்து இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு எக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு நாளைக்கு எக் யாக் கொடுத்தேன்னா இன்னொரு நாள் வந்து எக் ஒயிட் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். பாப்பாவே இப்போல்லாம் வந்து அவங்களே வந்து ஃபீடிங் பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் எக்கு இதை மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஃபார்மில் டெஃபினட்டாக உங்கள் பேபிஸும் சாப்பிடுவாங்க. நேஹா ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வேறு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.